நாங்கள் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுதான் எங்களை இன்னும் சிறப்பாக கதை சொல்ல வைக்கும். நன்றி. த பாஸ் ஸ்டோரி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவனோட நண்பன் குஸ்டாவோ கொல்லப்பட்டதை கேட்ட பேப்லோக்கு ஒரு நிமிஷம் அவனோட உயிரே அவனை விட்டு பிரிஞ்சு போன மாதிரி இருந்தது. பேப்லோவை பார்க்க அவனோட அம்மா ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களோட கண்ணை கட்டி தான் பேப்லோ கிட்ட கூட்டிட்டு போவாங்க. பேப்லோ அவனோட அம்மாவை கூட முழுசா நம்ப மாட்டான். ஆனா உலகத்திலேயே அவன் முழுசா நம்பக்கூடிய ஒரே ஜீவன்னா அது குஸ்டாவோ தான். குஸ்டாவோ இல்லாத இந்த உலகத்தையே அழிச்சிடலான்னு தோணுச்சு பேப்லோக்கு. ஆனா அவன் சொல்றத கேட்டு அதை தப்பாம செய்யறதுக்கு இன்னைக்கு அவனோட தளபதி உயிரோட இல்லை. பேப்லோ அவனோட பலத்தை இழந்து பலகீனமானவனா மாற ஆரம்பிக்கிறான். இந்த நிலையில கொலம்பியாவுடைய புது அதிபரா சீசர் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. ஆரம்பத்தில் அமெரிக்காவுடைய சப்போர்ட்டரா இருந்த சீசர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவை கலட்டி விட ஆரம்பிக்கிறாரு. கொலம்பியாவில் உள்ள கடத்தல்காரங்க கிட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்துறாரு. கடத்தல்காரங்க அவங்களோட கடத்தல் தொழிலை விட்டுட்டு அரசாங்கத்துக்கிட்ட சரண்டர் ஆனா அவங்களுக்கு குறைஞ்சபட்ச ஜெயில் தண்டனை கிடைக்கும். அவங்களோட சொத்துக்களை அரசாங்கம் பறிமுதல் செய்யாது, புது வழக்குகளும் போடாதுன்னு அதிபர் அறிக்கை விடுறாரு. இதை அமெரிக்கா முழுசா எதிர்க்குது. ஆனா அதை கண்டுக்காத அதிபர் சீசர் கடத்தல்காரங்க கிட்ட சமாதானம் பேசி அவங்கள சரண்டராக வைக்கிறாரு. குஸ்டாவோ மரணத்தாலையும் ஏகப்பட்ட இழப்பை சந்திச்சதாலையும் நொந்து போயிருந்த மெத்தலின் கார்டல் உறுப்பினர்கள் சில பேரு பேப்லோ கிட்ட சரண்டர் ஆகிறத பத்தி பேசுறாங்க. பேப்லோவும் நான் சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கிறேன், ஆனா ஒரே கண்டிஷன், அமெரிக்கா கிட்ட கைதிகளை ஒப்படைக்கிற ஒப்பந்தத்தை மட்டும் கேன்சல் பண்ண சொல்லுங்க, அடுத்த நாளே நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்றான். அதுக்கான காலமும் கொலம்பியாவுக்கு வந்தது. ஈராக், குவைத் இந்த ரெண்டு நாட்டுக்கும் போர் வருது. இதுல அமெரிக்கா குவைத்துக்கு சப்போர்ட் பண்ணி போர்ல இறங்க முடிவு பண்ணுது. அதுக்காக ஐநா சபையில ஓட்டெடுப்பு நடத்துது. அதுல கொலம்பியா அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு அமெரிக்க அதிபர் கொலம்பியா அதிபர் சீசர் கிட்ட கேட்க, இதுதான் சரியான சந்தர்ப்பம் நினைச்ச சீசர் கைதிகளை ஒப்படைக்கிற ஒப்பந்தத்தை ரத்து பண்ணா கொலம்பியா அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கும்னு சொல்றாரு. வேற வழி இல்லாத அமெரிக்கா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணுது. உடனே இந்த தகவல் எல்லா பத்திரிகைகளிலும் வருது. பேப்லோ எஸ்கோபர் இப்ப தாராளமா சரண்டர் ஆகலாம், அவரோட எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அதிபர் சீசர் அறிக்கை விடுறாரு. பேப்லோ தரப்புலையும் கொலம்பியா அரசு தரப்புலையும் பேச்சுவார்த்தை நடத்தப்படுது. பேப்லோ சைட்ல இருந்து சில கோரிக்கைகள் வைக்கப்படுது. மெத்தலின் நகரத்து எல்லை ஓரத்தில் இருக்கிற ஒரு மலை உச்சியில இருக்கிற பேப்லோக்கு சொந்தமான லா கத்தீட்ரல்ன்ற ஒரு கட்டடத்தையே ஜெயிலா மாத்த முடிவு பண்றாங்க. லா கத்தீட்ரல் ஜெயிலா மாத்தப்படுது. ஜெயில சுத்தி அரசாங்கமும் பேப்லோவோட ஆளுங்களும் நவீன மிஷின் கன்களோட பாதுகாப்புக்கு இருக்கிறாங்க. அந்த மலை முழுக்க எதிரிங்க யாரும் உள்ள வந்துடாத மாதிரி மெத்தலின் கார்டல் சார்பா பாதுகாப்பு போடப்படுது. 1991 அதிபர் சீசர் கிட்ட பேப்லோ நேரடியா சரண்டர் ஆகணும்னு அரசாங்கம் விரும்புது. ஆனா பேப்லோ அதுக்கு ஒத்துக்கல. மக்கள் முன்னாடி தான் நான் சரண்டர் ஆவேன்னு சொல்லி மெத்தலின் நகர்ல பெரிய பிரம்மாண்டமான ஊர்வலம் நடத்தப்படுது. பேப்லோ ஓப்பன் ஜீப்ல நின்னுக்கிட்டு மக்களை பார்த்து கை காட்டிக்கிட்டு வந்து அங்க இருந்த ஹெலிகாப்டர்ல ஏறி நேரா மலை உச்சியில இருக்கிற லா கத்தீட்ரல் ஜெயில இறங்குறான். அவன் கூடவே பத்திரிகைக்காரங்களும் அவனோட அப்பாவும் வராங்க. ஜெயில் வாசல்ல இறங்கின பேப்லோ ஜெயில் பாதுகாப்பு அதிகாரி கிட்ட இடுப்புல சொருகிந்த அவனோட பிஸ்டலை ஒப்படைச்சிட்டு சரண்டர் ஆகி ஜெயிலுக்குள்ள போறான். வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் லா கத்தீட்ரல் ஒரு ஜெயில். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது ஒரு சொர்க்கம். ராஜ வாழ்க்கைனா என்னன்றத அந்த ஜெயிலுக்குள்ள ஒரு முறை போய் பார்த்தா புரிஞ்சிடும். நீச்சல் குளம், பாரு, ஜிம்மு, ஃபோனு, ஃபேக்ஸு,
ஆபீஸு, வேலை செய்யறதுக்கு ஆளு, ஃபுட்பால் கிரவுண்டுன்னு ஒரு ஊரையே ஜெயிலுக்குள்ள செட் பண்ணியிருந்தான் பேப்லோ. பேப்லோ கூட மொத்தம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 12 பேர் தங்கியிருந்தாங்க. தினமும் வெளியாட்களும் வந்து போவாங்க. பார்ட்டி, விருந்துன்னு ஜெயிலே ஒரு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி இருந்தது. பேப்லோ தினமும் காலைல எழுந்திருச்சு குளிச்சு சுத்தபத்தமா சாமியை கும்பிட்டுட்டு ஜெயிலில் இருக்கிற அவனோட ஆஃபீஸில் உட்காந்து அமெரிக்காவுக்கு கொக்கைன் கடத்துற வேலையை ஃபோன் மூலயமா பார்க்க ஆரம்பித்தான். பேப்லோ ஆளுங்க வெளியே இருந்து வேகமாக வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கொலம்பியா அரசாங்கம் எனக்கு எதுவும் தெரியாதுன்ற மாதிரி கண்டுக்காம இருந்தது. பேப்லோ ஜெயிலில் இருந்தான தவிர மற்றபடி எல்லா வேலையும் எந்த தடையும் இல்லாமல் சிறப்பாக நடந்துகிட்டு இருந்தது. வழக்கம் போல ஏழைங்களுக்கு என்ன சேரணுமோ அது போயிட்டே இருந்தது. ஜெயிலுக்குள்ள பல பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். ஃபுட்பால் மேட்ச் எல்லாம் நடத்தினான். இதை எல்லாத்தையும் பார்த்த அமெரிக்காவுக்கு வயிறு திகுதிகுன்னு எரிய ஆரம்பிக்குது. 1992 அமெரிக்கா அதோட குள்ளநெறித்தனத்தை காட்ட ஆரம்பிக்குது. கொலம்பியாவில் இருக்கிற எல்லா பத்திரிகைகள்லையும் உலக பத்திரிகைகள்லையும் பேப்லோ ஜெயிலில் ராஜ வாழ்க்கை வாழ்கிறத பற்றியும் கடத்தல் தொடர்ந்து நடக்கிறத பற்றியும் கொலம்பியா அதிபர் சீசரும் பேப்லோவும் கடத்தல் தொழிலில் பார்ட்னர்ஸ்னும் நியூஸ் பட வைக்குது. தினமும் பத்திரிக்கைக்காரங்க பேப்லோவும் நீங்களும் கூட்டு சேர்ந்து கொக்கைன் கடத்துறீங்களான்னு அதிபர்கிட்ட கேள்வி கேட்க ஆரம்பிக்க அதிபர் சீசருக்கு பயமும் எரிச்சலும் வர ஆரம்பிக்குது. உடனே லா கத்தீட்ரல் ஜெயில ரெய்டு பண்ண சொல்லி ராணுவத்துக்கு உத்தரவு போடுறாரு. ராணுவ அதிகாரிகளும் வீரர்களும் ஜெயில் வாசல்ல வந்து இறங்குறாங்க. ஜெயிலுக்குள்ள இருந்த பேப்லோக்கு தகவல் தெரிவிக்கப்படுது. வாசல் கேட்டுக்கு வந்த பேப்லோ ராணுவம் ஜெயிலுக்குள்ள வந்து சோதனை போடணும்னா அவங்களோட ஆயுதங்களை வெளியே வச்சுட்டு தான் உள்ள வரணும்னு சொல்றான். இதை கேட்ட ராணுவ அதிகாரிகள் அது முடியாதுன்னு சொல்றாங்க. ஆயுதங்கள் இல்லாம பேப்லோ இருக்கிற ஜெயிலுக்குள்ள போனா யார் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லைன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உடனே பேப்லோ ஆயுதங்களோட ராணுவம் ஜெயிலுக்குள்ள வரணும்னு நினைச்சா இங்க பெரிய கலவரமே வெடிக்கும். எத்தனை உயிர் போகும்னு யாருக்கும் தெரியாதுன்னு கோபத்தோட கத்துறான். இதனால ஜெயிலே ஒரே பரபரப்பாகுது. மலையை சுத்தி ஜெயில சுத்தி பாதுகாப்புக்கு இருந்த பேப்லோவோட ஆளுங்க ராணுவத்துக்கு எதிராக துப்பாக்கிகளோட வந்து நிக்கிறாங்க. இதனால அடுத்து என்ன பண்றதுன்னு ராணுவ அதிகாரிங்க குழம்பி போய் நிக்கிறாங்க. தகவல் பத்திரிகைகளையும் டிவிலையும் பிளாஷ் நியூஸா வருது. ஜனங்க கூட்டம் கூட்டமா மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. இதனால வேற வழி இல்லாம ராணுவம் பின்வாங்கி மலையை விட்டு கீழே இறங்குது. உடனே அதிபரை பார்த்த ராணுவ அதிகாரிங்க விஷயத்த சொல்ல கடுப்பான அதிபர் சீசர் நாளைக்கு எத்தனை உயிர் போனாலும் சரி என்ன ஆனாலும் சரி அந்த பேப்லோவை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு வந்து எந்த வசதிகளும் இல்லாத சாதாரண ஜெயில அடைங்க, அப்பதான் அவன் திமிரு அடங்கும்னு சொல்றாரு. அடுத்த நாள் விடியுது. மொத்த மலையையும் ராணுவம் அதோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது. மக்கள் யாரும் மலை மேல ஏறாத மாதிரி தடுப்பு அமைச்சு நிறுத்தப்படுறாங்க. ஒரு பெரிய படையோட ஜெயிலுக்குள்ள ராணுவம் நுழையுது. இன்னைக்கு மிகப்பெரிய கலவரம் இருக்கும்னு நினைச்ச ராணுவத்துக்கு அங்க பெரிய ஆச்சரியம் இருந்தது. எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை. ஜெயிலே ரொம்ப அமைதியா இருந்தது. பேப்லோவோட ரூம் எதுன்னு ஜெயில் அதிகாரிங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட ராணுவம் நேரா பேப்லோவோட ரூமுக்கு போய் கதவை தட்டுறாங்க. திறக்கப்படலை. உடனே கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள நுழைஞ்ச ராணுவத்துக்கு மிகப்பெரிய ஏமாற்றம். பேப்லோ அங்க இல்ல. பேப்லோ அங்க மட்டும் இல்ல, எங்கேயுமே இல்ல. பேப்லோ தப்பிச்சிட்டான். அவன் மட்டும் இல்ல, அவன் கூட இருந்த எல்லாரும் தப்பிச்சிட்டாங்க. உடனே அதிபருக்கு தகவல் கொடுக்கப்படுது. கொலம்பியா முழுக்க அலர்ட் பண்றாங்க. எந்த தகவலும் இல்லை. அன்னைக்கு நைட்டு கொலம்பியாவுடைய பிரபல ரிப்போர்ட்டர் ஒருத்தருக்கு போன் வருது. நான் பேப்லோ எஸ்கோபர் பேசுறேன். அரசாங்கம் எங்களை நம்ப வச்சு ஏமாத்துது. என்னை வேற ஜெயிலுக்கு மாத்தி கொல்ல பாக்குது. நாங்க எல்லாரும் சேர்ந்து லா கத்தீட்ரல் ஜெயிலுக்குள்ளேயே ஒரு சுரங்கம் தோண்டி வச்சிருக்கோம். அங்க எங்களுக்கு 1 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்குது.
எங்களை வேற ஜெயிலுக்கு மாத்திர முடிவை அரசாங்கம் கைவிட்டுருச்சுன்னா நாங்க சரண்டர் ஆகிறதுக்கு தயாரா இருக்கோம்னு சொல்றான். உடனே ரிப்போர்ட்டர் அரசாங்கத்துக்கு தகவல் கொடுக்கிறாரு. மண்ணை தோண்டி எடுக்கிற பெரிய பெரிய மிஷின்களோட ராணுவம் மலை முழுக்க சுரங்கத்தை கண்டுபிடிக்கிற வேலையில இறங்குது. 2 நாள் ஆகுது. ஜெயிலையும் மலையும் ஜல்லடை போட்டு தேடியும் எந்த சுரங்கத்தையும் காணோம். உண்மையை சொல்லணும்னா பேப்லோ எந்த சுரங்கத்திலையும் இல்லை. ராணுவத்தை திசை திருப்ப இப்படி ஒரு பொய்ய சொல்லி அழகா பேப்லோவும் அவன் ஆளுங்களும் தப்பிச்சிட்டாங்க. 2 நாள் கழிச்சு தான் ராணுவத்துக்கு இது தெரிய வருது. மலையை சுத்தி இருக்கிற காடுகள் முழுக்க வேட்டை நாய்களோடையும் ஆயுதங்களோடையும் ராணுவம் தேடுதல் வேட்டை நடத்துது. ஆனா பேப்லோ எந்த காட்டுலையும் பதுங்கி கிடக்கல. மெத்தலின் நகர் மத்தியில இருக்கிற ஒரு அடுக்குமாடி அபார்ட்மெண்ட்ல ஜாலியா சரக்கு போட்டுட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தான். சில மாதங்களுக்கு பிறகு பேப்லோ பெரிய தாடி வளர்த்திருந்தான். ரொம்ப குண்டா இருந்தான். அவனை பார்க்குற யாருக்குமே அவன்தான் பேப்லோன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஆளே மாறி போயிருந்தான். பேப்லோவை எப்படியும் பிடிச்சே தீர்வோன்னு ராணுவம் போலீஸும் சுத்திக்கிட்டு இருந்த சமயத்துல மெத்தலின் நகர்ல டாக்ஸில ஜாலியா டிரைவருங்க கூட பேசிக்கிட்டு ஊரை சுத்திக்கிட்டு இருந்தான். சில சமயம் நேரா அதிபர் மாளிகை வாசல்ல காவலுக்கு இருக்கிற போலீஸ்காரங்க கிட்ட சிகரெட் பத்த வைக்க தீப்பெட்டி கேட்பான். அவங்களும் கொடுப்பாங்க. பத்த வச்சுட்டு அவங்கள பார்த்து லேசா சிரிச்சிட்டு வந்துடுவான். பேப்லோக்கு அதுல ஒரு சின்ன சந்தோஷம். 1993 பேப்லோ கிடைக்காத வெறியில இருந்த கொலம்பியா அரசாங்கமும் அமெரிக்கா அரசாங்கமும் பேப்லோக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்குற ஆடிட்டர்களையும் வாதாடுற வக்கீல்களையும் கொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பேப்லோக்கு உதவி பண்ற அவனோட நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் சாகடிக்கப்படுறாங்க. இதனால பேப்லோக்கு எந்த உதவியும் கிடைக்காம போகுது. ஊரெல்லாம் அவனோட பணம் கொட்டி கிடந்தாலும் அவசரத்துக்கு அவனோட பணத்தை எடுக்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்படுறான். 1993 டிசம்பர் 1 பேப்லோவோட 44வது பிறந்த நாள். பல வருஷங்களா அவனோட பிறந்த நாள் மெத்தலின் நகர் முழுக்க ஒரு திருவிழா மாதிரி நடக்கும். ஆனா இந்த முறை அப்பார்ட்மெண்ட்ல ஒரு சின்ன ரூம்ல அவனோட பிறந்த நாளை 3 பேரோட கேக் வெட்டி சோகம் கலந்த சிரிப்போட கொண்டாடினான். சரக்கை ஓபன் பண்ணி 3 பேரும் ஊத்தி குடிக்க ஆரம்பிச்சாங்க. பேப்லோக்கு அவனோட பழைய வாழ்க்கையெல்லாம் ஞாபகம் வர ஆரம்பிக்குது. குழந்தைங்களுக்கு நல்ல வழி காட்டுற ஒரு டீச்சரோட மகனா பிறந்து பணமும் அதிகாரமும் இருந்தாதான் கொலம்பியாவில் வாழ முடியும்ன்ற முடிவெடுத்து சுடுகாட்டு சமாதி மேல இருக்கிற கிரானைட் கல்லை திருடி வித்து அடுத்து கார் திருடலாம் மாறி படிப்படியா போதை கடத்தலுக்கு வந்து யாரும் எதிர்பார்க்காத யாரும் அசைச்சு பார்க்க முடியாத கொலம்பியாவில் மிகப்பெரிய டானா மாறி உலகத்தோட 7வது பணக்காரனா ஆகி பல கடத்தல்கள், பல கொலைகள், பல குண்டுவெடிப்புகள் நடத்தி கிட்டத்தட்ட 5000க்கு மேல கொலைகள் செஞ்சு கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களுக்கு மேல வாழ்க்கை கொடுத்து அவன் நல்லவனா இல்ல கெட்டவனான்னு அவனுக்கே தெரியாத ஒரு இடத்துல வந்து அவனோட 44 வயசை முடிச்சிருந்தான். அவனோட கண்ணு முன்னாடி அவன் வாழ்க்கை மொத்தம் ஒரு படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தது. மரண போதையில இருந்த பேப்லோ அவன் பக்கத்துல இருந்த போனை பார்த்தான். உடனே அவன் மனசுல தோணுன எல்லாருக்கும் போனை போட்டு பேச ஆரம்பிச்சான். தொடர்ந்து அடுத்தடுத்து அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்ட்ஸுங்க, அவனோட விசுவாசிங்க, அவனோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் போன் போட்டு பேசுறான். அன்னைக்கு நைட்டு முழுக்க எத்தனை பேருக்கு பேப்லோ போன் போட்டு பேசினான்னு அவனுக்கே தெரியாது. அவன் எல்லார்கிட்டயும் பேசுனதுக்கு காரணம் வெறும் போதை மட்டும் இல்ல, விரக்தி. வாழ்க்கை மேல அவனுக்கு ஏற்பட்ட விரக்தி. கிட்டத்தட்ட அவனோட வாழ்க்கை முடிய போகுதுன்ற எண்ணம் அவனுக்கு சில நாட்களாவே ஏற்பட ஆரம்பிச்சிருந்தது. அவனோட ஆசை மகளுக்கு 4-5 நாட்களுக்கு முன்னாடியே, அப்பா சொர்க்கத்துக்கு போக போறேன், உனக்கு எப்பவும் என்னோட ஆசீர்வாதம் இருக்கும்னு கேசட்ல பேசி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருந்தான். யார் யாருக்கு மாசம் பணம் எவ்வளவு போய் சேரணும்,
எவ்வளோ மக்களுக்கு வீடு கட்டி தரணும், எத்தனை பேரை படிக்க வைக்கணும், எவ்வளோ பேருக்கு உதவி பண்ணணுன்ற லிஸ்ட்டை அவனோட மெத்தலின் கார்ட்டல் உறுப்பினர்களுக்கும் அவனோட குடும்பத்துக்கும் ஏற்கனவே லிஸ்ட் போட்டு அனுப்பியிருந்தான். பேப்லோ அவனோட பாதுகாப்புக்காகவும் அரசியல் வாழ்க்கைக்காகவும் தான் ஏழைங்களுக்கு உதவி செய்யற மாதிரி நடிக்கிறான்னு அவன் மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா அவன் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருந்த சமயத்துல கூட ஏழைங்களுக்கு என்ன சேரணுமோ அதை கரெக்டா போய் சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தான். ஆடம்பர மாளிகையில பட்டு மெத்தையில படுத்திருந்த பேப்லோ இப்போ 10க்கு 10 ரூம்ல ஒரு ஓரமா பழைய சோபால நைட்டெல்லாம் போன் பேசி எப்ப முடிச்சான்னு தெரியாம அடுத்த நாள் காலையில விடிஞ்சும் நல்ல தூக்கத்துல இருந்தான். 1993 டிசம்பர் 2 போதை மயக்கத்தாலையும் ஆழ்ந்த தூக்கத்திலையும் இருந்த பேப்லோவை அவனோட ஆளு ஒருத்தன் வேகமா வந்து எழுப்புறான். லேசா கண்ணை திறந்து என்னன்னு கேட்டான் பேப்லோ. அதுக்கு அவன் மொத்த ராணுவமும் போலீஸ் படையும் அவங்கள சுத்தி வளைச்சிட்டதா சொல்றான். அவன் நினைச்ச மாதிரியே அவனோட மரணம் அவனை நெருங்கிட்டதை நினைச்சு பேப்லோ லேசா சிரிக்கிறான். அப்ப வெளியே இருந்து மைக்ல, பேப்லோ நீ இங்கதான் இருக்கன்னு எங்களுக்கு தெரியும், உடனே சரண்டர் ஆகிறேன்னு கத்துற குரல் கேக்குது. சரண்டரா? அதுக்கு வாய்ப்பில்லை ராஜான்னு பேப்லோ அவனோட துப்பாக்கி எடுத்துக்கிட்டு தயாரானான். அவன் கூட மொத்தம் 5 பேர் இருந்திருப்பாங்க. எல்லாரும் தப்பிக்கிறதுக்கு வழி தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்குள்ள போலீஸ் தரப்புல இருந்து சுட ஆரம்பிக்கிறாங்க. பதிலுக்கு பேப்லோ ஆட்களும் சுட ஆரம்பிக்கிறாங்க. சண்டை தீவிரமா நடக்க ஆரம்பிக்குது. மெயின் டோர் வழியா தப்பிக்க முடியாது. அதனால ஜன்னல் வழியா குதிச்சு பக்கத்து பில்டிங் கூரை மேல பேப்லோவும் அவன் ஆட்களும் சுட்டுக்கிட்டு ஓடுறாங்க. பேப்லோ இங்கதான் இருக்கான்னு அவன் நைட்டு பேசின போன் டவரை பார்த்து அமெரிக்க உளவுப்படை கொலம்பியா படைக்கு தகவல் கொடுத்திருந்தது. அதனால தெளிவா தாக்குதலுக்கு தயாராகி இருந்த கொலம்பியா படை பேப்லோ எப்படியும் உயிரோட தப்பிக்க கூடாதுன்னு மொத்த மெத்தலின் நகரையே சுத்தி வளைச்சிருந்தது. பேப்லோ பாதுகாப்புக்கு இருந்த ஒருத்தரா குண்டடிப்பட்டு சாகுறாங்க. பேப்லோ வெறித்தனமா சுட்டுக்கிட்டே மூச்சு வாங்க கூரையில ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ தூரத்துல இந்த ஸ்னைப்பர் ஒருத்தன் கரெக்டா பேப்லோவை குறி வச்சு அடிக்கிறான். நெஞ்சிலையும் தலையிலையும் குண்டு பாஞ்சி சரிஞ்சு விழுந்த பேப்லோ அவனோட 44 வயசுல மரணத்தை தழுவுறான். பேப்லோ சுட்டு கொல்லப்பட்டான்ற தகவல் எல்லா பத்திரிகைகளையும் வருது. அடுத்த நாள் அவனோட இறுதி ஊர்வலத்துல ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு கண்ணீரோட அவங்களோட காட் ஃபாதருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறாங்க. சில நாட்களுக்கு பிறகு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டு வாசல்ல சின்னதா ஒரு பார்சல் இருக்கு. காலிங் பெல் சத்தம் கேட்டு வீட்டை விட்டு வெளியே வந்த ஒரு பெரியவர் வாசல்ல இருக்கிற அந்த பார்சலை பார்க்கறாரு. சுத்தி பார்த்தா யாருமே இல்லை. உடனே பார்சல் எடுத்து பிரிச்சு பார்க்கறாரு. அதுல கட்டு கட்டா பணம். அதுக்கு கீழே ஒரு லெட்டர் இருந்தது. அதை பிரிச்சு பெரியவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி உங்க டாக்ஸில பயணம் பண்ற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்போ உங்க குடும்பத்தோட வறுமையை பத்தியும் உங்க டாக்ஸிக்கு வாங்கின கடனை பத்தியும் நீங்க என்கிட்ட பேசிட்டு வந்தீங்க. உங்க நிலைமைய நினைச்சு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. அந்த சமயத்துல உங்களுக்கு உதவி பண்ண என்கிட்ட பணம் எதுவும் இல்லை. உங்க வாழ்க்கையை மாத்த என்னால முடிஞ்ச பணத்தை உங்களுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். இன்னும் உங்களுக்கு நிறைய உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ என்னோட நிலைமை கொஞ்சம் சரியில்லை. சீக்கிரமே என்னோட நிலைமை சரியாகிடும். அப்ப எந்த நேரம் வேணும்னாலும் நீங்க என்னை தேடி வரலாம். உங்களுக்காக என் வீட்டுல நான் காத்திருப்பேன். என்னோட அட்ரஸ் என்னோட பேரு தான், பேப்லோ எமிலியோ எஸ்கோபர் என்னோட பேரு.